ஃப்ரெண்டு கால் பண்ணி நிலத்துல வேர்க்கடலை பிடுங்கிட்டு இருக்காங்க, ஃப்ரீயாக இருந்தால் வந்துட்டு போ, மிஷின்லாம் இருக்குன்னு சொன்னான். சரின்ட்டு போகிற வழியில் 2 பைத்தியங்க இருந்துச்சு. பறித்து வாயில் போட்டு மென்னுக்கிட்டே போனேன். செருப்பு போட்டுட்டு போனால் நல்லா இருக்காது. நான் விவசாயம் பண்ணுற நிலத்துல வந்து செருப்பு போட்டு போகக்கூடாது, செருப்பை கழட்டிட்டு உள்ளே போனேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கொல்லிக்கு போய், ஃப்ரெண்டோட கொல்லிக்கு போயிட்டு. சரின்ட்டு உள்ளே போனேன். போகிற வழியில் பக்கத்து நிலத்தில் தர்பூசணி போட்டிருந்தாங்க. சரி கொல்லிக்காரங்களா இருக்காங்களான்னு சுற்றி பார்த்தேன், கொல்லிக்காரங்க இல்லை. சரி ஒரு தர்பூசணி பறிக்கலான்னு ட்ரை பண்ணால் உள்ளே ஒரு காய் கூட இல்லை. அப்புறமேட்டு பார்த்தா ஒரு சின்ன குட்டியாக ஒரு குட்டி காய் மட்டும்தான் இருந்துச்சு. சரி இப்போ பறித்தா இது சரி வராது, ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து வந்து பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இதுதாங்க அந்த மிஷினு. இந்த மிஷினில் தான் அந்த வேர்க்கடலை செடி எடுத்து அப்படியே நேராக உள்ளே போடுவாங்க. உள்ளே போட்டாங்கன்னா அதை அடிக்கும். அடித்து அதில் இருக்கிற வேர்க்கடலை தனியாகவும், அதில் இருக்கிற அந்த தழை இருக்கும் இல்லையா, அந்த தழை இருக்கிற பகுதி தனியாகவும் வந்துடும். இதோ போடுறாங்க பாருங்கள், செம்ம மண்ணுங்க, ஃபுல்லாக ஒரே மண்ணாக இருக்குது. இவங்களாம் மூஞ்சில் மாஸ்க் போடுறதுக்கு பதில் இந்த துணியை கட்டிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மாஸ்க் போட்டாலும் அது நிற்காது, வேர்வை வரும். ரொம்ப கஷ்டம் இந்த வேலை செய்கிறதுலாம். விவசாயத்தில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடம்பு ஃபுல்லாக ஒரே தூசியாக தான் இருக்கும் எப்பயுமே, வேர்வை அதிகமாக வரும். கஷ்டப்பட்டு தான் செய்யணும், வேறு வழியும் இல்லை. இந்த வருது பாருங்கள், அந்த தூசியெல்லாம் இந்த பக்கம் இந்த தூவி விட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க அந்த சைடில் போட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் இந்த வேர்க்கடலை இருக்கு இல்லையா, இந்த வேர்க்கடலை வந்து இந்த சைடில் தான் வரும். இந்த டிராக்டரில் வந்து இந்த மிஷினை அட்டாச் பண்ணி இது பண்ணுறாங்க. இது ரொட்டேவேட்டர்னு சொல்லுவாங்க, ரொட்டேவேட்டர் ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் மூலிமா அதில் அந்த மிஷின்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த கொட்டுது பாருங்கள் வேர்க்கடலை, எங்கன்னா அது ஒர்க்கு பாருங்கள். இந்த சைடில் தான் வேர்க்கடலை கொட்டும். இதை கொட்ட இவங்க எடுத்து பக்கத்துலேயே ஒரு டிராக்டர் நிறுத்தி வச்சு அதில் ஏற்றிட்டாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வழியாக தான் தழை கொட்டும். இந்த தழையை வந்து அதான் அந்த கம்பை வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம். மாட்டுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா பால் கறக்கும். செனை மாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செனை மாட்டுக்கு கொடுத்தா சரி வராதுன்ட்டு. அப்புறம் இந்த தழை வேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து மரத்து செடிகளுக்கெல்லாம் வந்து உரமாக யூஸ் பண்ணலாம். அந்த மரத்தை செடி சுற்றி, இந்த தென்னை மரத்தெல்லாம் சுற்றி, இல்லை வேறு இடத்துல விவசாய நிலத்தில் தூவி வச்சிங்கன்னா தழைச்சத்து வரும் அந்த செடிங்களுக்கெல்லாம். அதனால் இதை யூஸ் பண்ணுவாங்க. சரி ஓகே, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 பைத்தியங்காய் எடுத்து பறித்து வாயில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாச்சுங்க. எனிவே பாய்.